பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்ன பாரு எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவங்க பெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சொரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். அது சினிமா தியேட்டர்ல ஓடுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், என்ன கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய இடத்து பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி இதை தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, எனக்கு தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்த, யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. ஓ ஐயா, எனக்கு போடுற சொத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஏண்டி, உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் காட்டி திரியிறானே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாம்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க. அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. ஆமா, வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்கடி போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது, வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்ததே கொடுங்க. இரு, எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்புறமா வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. இனிமே வீட்டு பக்கம் வராது. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நரம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தெருவுக்கு அந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படியோ வீட்டுக்கு அவனுக்கு சாமான வந்துருச்சுல்ல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான். அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற?
அனாதையா அந்த ரங்கன் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றி அடைய நீதான் அருள் புரியணும். நம்ம ஊரு பொண்ணு மாதிரி தெரியல, ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? பாவம், யாரு பத்த பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. இங்க பாரு, யாரு என்னன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம். சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. எனக்கு இது வாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி வை அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரனா மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நசுக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்ற நீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்ச தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. இந்த அம்மா, நீ யாரோ எவரோ, உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே? அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன? ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அதை முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம்? சொல்றேம்மா, காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சா போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குன்னு அக்னி திராவகத்தை குடிக்கிறேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணிதான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்குத பட்டணத்து கோனைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா, நான் வெளியிலே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அவளை என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த சூச்சம் எல்லாம் வேற.
வாப்பா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, ஒட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. இல்லையா, நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? சரி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி நீ? அதையும் பார்த்து நீ உள்ளவாமா. அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.